தற்போதைய அண்மை செய்தி. நெல்லையில் ஆணவ கொலை செய்யப்பட்ட ஐடி ஊழியரின் உடலை வாங்க மறுத்து அவரது உறவினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இளைஞர் கவினின் சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் உறவினர்கள் தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் கொலை செய்து விடுவீர்களா என இளைஞரின் உறவினர்கள் கேள்வி எழுப்பி தற்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். நெல்லையில் ஐடி ஊழியர் படுகொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் தற்பொழுது கவினின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் அவரது சொந்த ஊரான தூத்துக்குடியில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு களத்திலிருந்து இணைகிறார் நமது செய்தியாளர் செல்வராஜ். செல்வராஜ், தற்பொழுது அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய கவினின் உறவினர்கள் வைக்கக்கூடிய பிரதான கோரிக்கை என்ன? தற்பொழுது அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்ன? கள விவரங்களை விரிவாக பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக சிகாமணி, நேற்று திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை கேடிசி நகர் பகுதிக்கு ஐடி ஊழியர் பட்டியலினத்தைச் சேர்ந்த கவின் என்பவர் வந்தபோது அவரை ஏற்கனவே அவரோடு படித்த 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு படித்த பெண் அரசு மருத்துவர், குறிப்பாக சித்த மருத்துவர் அவருடைய சகோதரர் அவரை சரமாரியாக வெட்டியதில் அவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக பாளையங்கோட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையின் போது ஏற்கனவே அந்த கவினை படுகொலை செய்த அந்த சித்த மருத்துவரோட சகோதரர் அங்குள்ள காவல் நிலையத்தில் நேரடியாக சென்று தங்களுடைய சரணடைந்தார். இந்த சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆணவ கொலை தொடர்பாக நேரடியாக தற்போது தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆறுமுகமங்கலத்தில் தற்போது அவர் உறவினர்கள் தங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டு வருகிறார்கள். மேலும் இந்த உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக அந்த பெண்ணோட தந்தை மற்றும் தாய் ஆகிய இருவரும் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார்கள். இவர்கள் ஆயுதப்படை பணிபுரிந்து வருவதன் காரணமாக இவர்களை போலீசார் கைது செய்வதில் பெரும் அவர்கள் அக்கறை காட்டாமல் தொடர்ந்து இருப்பதன் காரணமாகவும் இந்த சம்பவத்தை நேரடியாக மறைக்கும் நோக்கில் காவல்துறை செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்து தங்களுடைய அந்த கவினோட உடலை வாங்க மறுத்து தங்களுடைய உறவினர்களும் அவர் பெற்றோர் தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக அவரது உடல் என்பது பாளையங்கோட்டை உள்ள அரசு மருத்துவமனையில் அவர்கள் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது. சற்று முன் அவருடைய உடலும் பிரேத பரிசோதனை என்பது துவங்கியுள்ளது. அந்த பிரேத பரிசோதனை முடிந்து நேரடியாக அந்த உடல் என்பது அங்குள்ள பிரேத பரிசோதனை மையத்திலே வைக்கப்படும். ஏனென்றால் அவர்கள் உறவினர்கள் எப்போது சம்மதம் தெரிவிப்பார்களோ அப்போது அந்த உடலை வழங்குவதற்காக மாவட்ட நிர்வாகமும் முடிவு செய்துள்ளது. காதலிப்பதால் படுகொலை செய்யப்பட்டார் என்பது தொடர்பாக தான் அவருடைய உறவினர்கள் ஒட்டுமொத்தமாக தங்களுடைய குற்றம் சாட்டி வருகிறார்கள். ஏனென்றால் பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு நபர் ஒரு பெண்ணை காதலித்தாலே படுகொலைதான் அதற்கு தீர்வா என்பதும் அவர்கள் உறவினர்கள் தங்கள் கேள்வியை எழுப்பியுள்ளார்கள். தொடர்ந்து காவல்துறையிலும் இந்த சம்பவம் தொடர்பாக தங்கள் முழுமையான தகவலை வெளியே தெரிவிப்பதில் மறைத்துக் கொண்டு வருகிறது. ஏனென்றால் தொடர்ந்து பல்வேறு கட்டமாக அவர்கள் உடலை வாங்க மாட்டோம் என தெரிவித்த பிறகுதான் அவருடைய அந்த பெண்ணுடைய தந்தை மற்றும் தாய் ஆகியோர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த போன்ற ஆணவ கொலை என்பது தற்போது தமிழகத்தில் அதிகரித்துக் கொண்டு வருகிறது. இந்த கொலைக்கான முக்கியமாக குறிப்பாக காவல்துறையோட நடவடிக்கை என்பது தங்களுடைய போதுமானதாக இல்லை, ஒருதலை பட்சமாக இருப்பதாகவும் அவர்கள் உறவினர்கள் தொடர்ந்து தங்களுடைய குற்றம் சாட்டிக் கொண்டு வருகிறார்கள். முழுமையாக அந்த இரண்டு பேரையும், அந்த பெண்ணுடைய தந்தை மற்றும் தாய், அவர்கள் இருவரும் உதவி ஆய்வாளராக தற்போது பணிபுரிந்து வருகிறார்கள். அவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்றுதான் தெரிவித்து தங்களுடைய போராட்டம் என்பது நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. சற்று முன் அவர்கள் இருவரையும் நேரடியாக ரகசிய இடத்தில் வைத்து காவல்துறை விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அவருடைய தந்தை மற்றும் தாயிடம் நடந்த விவரங்கள் தொடர்பாக அந்த தகவலை தெரிவிக்குமாறும் அதனை வீடியோ பதிவு செய்யப்பட்டும் வருகிறது. அதே போல அந்த பெண், அந்த சித்த மருத்துவர் பெண்ணையும் நேரடியாக தனியாக வைத்து அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் நடந்த விவரங்கள் அனைத்துமே தெரிந்தால்தான் நாங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ள முடியும் எனவும் காவல்துறையினர் மட்டும் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். நெல்லை மாநகர காவல்துறை ஆணையாளர் சந்தோஷ் அந்த இரண்டு அந்த காவலர்களையும் தனியாக வைத்து விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஏற்கனவே கைது செய்யப்பட்ட சுதீஷையும் நேரடியாக அவர்கள் நேரடியாக அந்த விசாரணை என்பது மேற்கொள்ளப்படும் போது அவர்
அளித்த வாக்குமூலத்தையும் முழுமையாகவும் வீடியோ பதிவு செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக தனது அக்காவுக்கு பல்வேறு தொந்தரவு செய்ததாக அவர் கொடுத்த வாக்குமூலத்தையும் போலீசார் பதிவு செய்துள்ளார்கள். ஆனால் இருந்த போதிலும் இது போன்ற காதலுக்காக ஒரு வாலிபரை நேரடியாக தனியாக அழைத்து சென்று படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் என்பது தமிழகத்தில் மட்டுமில்லாமல் நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பட்டியலினத்தை சேர்ந்த ஒரு ஐடி ஊழியருக்கு இது போன்ற ஒரு சம்பவம் ஏற்பட்டதன் காரணமாக தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. பாளையங்கோட்டையில் உள்ள அந்த அரசு மருத்துவமனை சுற்றிலும் பலத்த போலீஸ் பாதுகாப்பு என்பது போடப்பட்டுள்ளது. அதே போல அவரோட சொந்த ஊரான ஆறுமுகமங்கலத்திலும் முழுவதும் அங்கு காவல்துறை சார்பாக பல்வேறு பாதுகாப்புகள் போடப்பட்டுள்ளன. ஆனால் இருந்த போதிலும் இந்த 2 பேரையும் அந்த பெண்ணின் தாய் தந்தை இருவரையும் கைது செய்தால் மட்டும்தான் நாங்கள் அடுத்த கட்டமாக இந்த பேச்சுவார்த்தைக்கு வருவோம் என அவர் கவினோட தாய் மற்றும் அவர் உறவினர்கள் தெரிவித்துள்ளார்கள். இதனால் தொடர்ந்து அங்கு பதட்டமான சூழ்நிலையாக நிலவிக் கொண்டிருக்கிறது. சிகாமணி, விரிவான கள விவரங்களோடு இணைப்பில் வந்தமைக்கு நன்றி செல்வராஜ்.